கேவலம். இந்த பெண்களை வச்சு தான் அவங்களை பலியாடாக்குறாங்க. பெண்கள் இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? இப்போ நம்முடைய சைக்காலஜி எங்கேயாவது பெண்ணுடைய ஆடை விலகிச்சுன்னா அந்த இடத்துல பார்க்க தோணும். இது வந்து ஆணுடைய சைக்காலஜி. பெண்ணுடைய சைக்காலஜி என்னன்னா, ஆணுடைய உடம்பை பார்க்க தோணாது. அது ஒரு சொர்ண கட்ட இதில் தெரியும். நல்ல கற்புள்ள பெண்களுக்கு தெரியும். அது சிலது பார்த்தீங்கன்னா கூறு கட்ட மத்தியிலே வாழ்ந்துருக்கும். அந்த கூறு கட்டதுங்க மத்தியில் வாழ்ந்துட்டு அது வந்துச்சுன்னா அப்படியே நைட்டோட தெரியும், தலையில் ஒன்றுமே இருக்காது. அது கேடு கட்ட ஃபேமிலிஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய நீங்களா முஸ்லீம் மொஹல்லாக்குள்ள போனீங்கன்னா முக்காவாசி பெண்கள் தலையில் முக்காடே கிடையாது. வீட்டில் எப்படி இருக்கணும், அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டான், அல்லாஹ் சொன்ன அந்த சிங்கிள் உத்தரவை தான் இப்லீஸுக்கு சொன்ன அந்த உத்தரவு மாதிரி, ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கிற மாதிரி உடம்ப மறைச்சிக்குங்கிற ஒரு உத்தரவை பெண் ஃபாலோ பண்ண முடியும். பெண்களுக்கு அதனால ஏற்படுற எல்லா தீமைகள். அப்ப ஆணுடைய மனசுல சஞ்சலம் ஏற்படுத்துவது. பெண் வந்து குழஞ்சு பேசுறது. மளிகை கடைக்காரன் போய் விலையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, அப்படி பண்ணு இப்படி பண்றது. இப்படி புருஷங்கிட்ட எரிஞ்சு விடுவாங்க. கூத்து புருஷங்கிட்ட எரிஞ்சு விடுவாங்க. வெளியே போனாங்கன்னா அவங்களுடைய அந்த அந்த துணி பார்த்தா மாறிடும். என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுருப்பாங்க. வெளியே போகணும்னா அப்பதான் தலை கொஞ்சம் அப்படி வாரி எது தலை வாரணும், இவ்வளவு நேரம் ஏன் வாராம இருந்தேன். அப்ப அடுத்தவங்க பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்ப என்ன சைக்காலஜி ஃபாலோ பண்றேன், என்ன பிலாசபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு? இப்லீஸுடைய சைக்காலஜி ஃபாலோ பண்ணி இப்லீஸுக்கு வேலை செய்யறேன். அப்ப நீ யாரு? இப்லீஸோட ஏஜென்ட். நீ கல்யாண வீட்டுக்கு போக, முஸ்லீம் கல்யாணம் ஆக கேடு கட்ட காட்சிகள் நீங்க வாங்கணும். முஸ்லீம் கல்யாணத்துக்கு நீங்க அவங்களே மிஞ்சிட்டாங்க. அதாவது சொல்றோம், எப்பயும் ஒரு மூமின் தரம் தாழ்ந்தான்னு வச்சுக்கோங்க, அஸ்ஃபல சாஃபிலினா மாதிரி அவன் அளவுக்கு தரம் தாழ்ந்து அவனும் போக மாட்டான். ஏன்? அவனுக்கு ஒரு குருட்டு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, சொர்க்கத்துக்கு வேற போயிடலாம். அதனால அவன் துணிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவான். மத்தவன் பண்ண பயப்படுறதெல்லாம் பண்ணுவான். நீ கல்யாணத்துக்கு போகும் ஃபுல் மேக்கப், புர்கா ஒருத்தி புர்கா கிடையாது, எல்லாம் அவுத்து போட்டு. புர்கா போட்டிருந்தா கூட 10 சைத்தான் வரும். நாங்களாம் அவுத்துட்டோம், நீங்க அவுக்கலையா? நீங்க அவுக்காம இருந்தா நாங்களாம் சோரம் போனவங்க ஊரே தெரிஞ்சுக்கிறதுக்கா? உங்களுக்கு மட்டும் தான் ஹயா இருக்கா, எங்களுக்கு ஹயா இல்லையா? என்ன இது நாங்க மாட்டிக்கிறதா? அல்லாட்ட போய் நாங்க மாட்டிக்கிறதா? நீங்களும் அவுத்துட்டோம்னா சமம். ஒரு பூனைக்கு வாழை இருந்துச்சுன்னா எல்லா பூனையும் வாழை இருந்துச்சுன்னா சமம். என்ன நகை மட்டும் 25 பவுன் போட்டு ஒருத்தியாவது புர்கா போட்டுக்கிட்டோம்.